வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சியின் விருது வழங்கும் நிகழ்ச்சியில திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய மனசுல இருக்கிற குமுறெல்லாம் என்ன பண்றாரு, வெளியே கொண்டு வர்றாரு. என்ன சொல்றாரு? திமுக கூட்டணியிலே இல்ல, விசிக கூட்டணியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது விடுதலை சிறுத்தையில இருந்த முன்னணி தலைவரை கொண்டு தன்னுடைய கட்சியில இணைத்து இந்த மாதிரி ஒரு பதிலடி கொடுக்குறாங்க. அப்போ திமுக கூட்டணியிலிருந்து விசிக இல்ல அப்படின்றத அவங்களே டிக்ளேர் பண்றாங்க. இதுவரைக்கும் விசிக தரப்பிலிருந்தோ இல்ல நானோ எந்தவித அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை நாங்க திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுறோம் அப்படின்றத அறிவிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. ஏன்னா திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் எல்லாருமே இன்னைக்கு தாவேகா பக்கம் இருக்கிறாங்க. ஐயுமலா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இடதுசாரிகளா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், யாருமே இப்ப இவங்க கூட பிரதான கட்சிகள் அப்படின்றது யாருமே இப்ப திமுக கூட இல்ல. திமுக கூட இருந்து பயணிச்சுட்டு வந்து கிட்டத்தட்ட 9 வருடங்களாக, 10 வருடங்களாக, கிட்டத்தட்ட 60 வருடங்களாக, 20 வருடங்களுக்கு மேலாக பயணிச்சுட்டு வந்த கட்சிகள் கூட இன்னைக்கு திமுக கூட இல்லவே இல்ல, தாவேகா கூட இருக்கிறாங்க. இங்க விசிக தலைவர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் நினைச்சிருந்தா அதிமுக எம்எல்ஏக்கள் என்ன பண்ணிருக்கலாம், அவங்களுடைய ஆதரவோட ஆட்சி அமைச்சிருக்கலாம். ஆனா அது அவரு விரும்பல. எங்களை தான் விரும்பினாரு. மதசார்பற்ற கொள்கையோட நம்ம கூட்டணி அமைக்கலாம்னு சொல்லிட்டு எங்களுடைய ஆதரவு தான் கேட்டாரு. அதனாலதான் நாங்க அங்க போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க மறைஞ்சிருக்கிற ஒரு அரசியல் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் என்ன கணக்கு போட்டாரு அப்படின்னா, அதிமுகவை ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், அழிச்சிடலாம். அவங்களுடைய எம்எல்ஏக்களை அவங்க சைட்ல இருக்கிற பல பேரை நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்து இது பண்ணிடலாம். ஆனா திமுகவை ஒருபோதும் அப்படி பண்ணிட முடியாது. மாறாக திமுகவை இங்க சாய்ச்சிடணும், திமுகவை இங்க சதைக்கணும் அப்படின்னா கூட்டணி கட்சிகள் அவங்க கிட்ட இருந்து நம்ம பிடுங்கிட்டாலே திமுக தனிமரமா ஆயிரும் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டு விடுதலை சிறுத்தைகளையும் மதிமுகவையும் காங்கிரஸையும் இடதுசாரிகளையும் தான் பக்கம் இழுத்ததாகத்தான் இங்க விஜய் மேல ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. சோ பாஜகவினுடைய செயல்பாட்டுகளை மறைமுகமா விஜய் அவர்கள் ஒவ்வொன்றா செய்துகிட்டு இருக்காரு. இதற்கு எல்லாத்துக்குமே துணை போறவங்க தான் இப்போ மதசார்பற்ற கொள்கை அப்படின்னு சொல்லுகிற இந்த கொள்கை கூட்டணி கட்சிகள் அப்படின்றது தான் இவங்களுடைய கருத்தா முன்வைக்கப்படுது. இப்படி இருக்கும் பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் மு.க. ஸ்டாலின் மேலையும் அதே போல திமுக மேலும் காட்டமான விமர்சனங்கள் முன்வைக்கிறார். சோ இதனால அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க இப்போ திமுக கூட்டணியில இல்ல அப்படின்றத அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம். நாங்க தாவேகா கூட்டணியில போகல. பட் ஆனா அந்த சிச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா நாங்க நிச்சயமா தாவேகா கூட்டணிக்குள்ள போவோம். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல அப்படின்னு ஆழத்தனமா சொன்னாரு விடுதலை சிறுத்தைகள் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில. அது மாத்திரமல்ல, கூடுதலா ஒரு விஷயத்த சொன்னாரு. தாவேகா ஆளும் தரப்பா வந்ததுல எங்களுக்கு மகிழ்ச்சியே கிடையாது, நாங்க இதை ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்தார். சோ விடுதலை சிறுத்தைக்கும் தாவேகாவுக்கும் போகிற மறைமுக இந்த மோதல் தான் இதனுடைய வெளிப்பாடா அப்படின்னு பொதுவெளியில பேசப்பட்டது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பல கோரிக்கைகளை நீர்வளத்துறை அமைச்சர் புசியானந்த் அவர்களை சந்திச்சு தன்னுடைய கோரிக்கை மனுகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள வராரு. தலைமைச் செயலகத்துக்கு வரும்பொழுது வெளியே என்ன பண்றாரு, வாசப்படி வரைக்கும் என்ன பண்றாரு, அன்புமணி அவர்களை அழைச்சு கொண்டு போறாரு, சேருகளை போடுறாரு, உட்காராரு. ஆனா புசியானந்த் அவர்கள் தன்னுடைய இருக்கையில உட்கார்ந்தாரா அப்படின்னா கிடையாது. அன்புமணி பக்கத்துல ஒரு சேரை போட்டு உட்காராரு. ஏன் அன்புமணிக்கு இந்த அளவுக்கு பணிவிடை செய்யணும்? ஏன் அன்புமணி இந்த அளவுக்கு அவங்க தலையில தூக்கி வச்சாடணும்? வாசற்படி அவரை கூட்டிட்டு போகணும்னு அவசியம் என்ன? ஒரு அமைச்சர் அப்படி பண்ணலாமா அப்படின்னு பல கேள்விகளும் பல சர்ச்சைகளும் இங்க எழும்புது. ஆனா இது ஒரு வகையில விசிகாவுக்கு கொடுக்கிற ஒரு மெசேஜ் அப்படின்னு தான் இங்க பார்க்கணும். நீங்க 2 எம்எல்ஏக்களை வச்சுக்கொண்டு நீங்க ஆடுற ஆட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் இதுமேட்டு இந்த பழகாது. நாங்க எப்போ வேணா என்ன பண்ணுவோம், பாமக உதவியை நாடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இங்க கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது. அன்புமணி தரப்புல இருந்து என்ன மாதிரி கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது, அது பிரஸ்லிப்பா கொடுத்தாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. சோ அங்க என்ன மாதிரி பேச்சுகள் நடந்தது, இதுல அன்புமணி அவர்கள் சொல்றாரு ஜான் ஆரோக்கியசாமியும் அங்க இருந்தார், அதே போல ஆதவார்ஜுனவரும் அங்க இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. சோ அங்க நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்க போன இடத்துல ஆதவர்ஜுனாவுக்கு என்ன வேலை அப்படின்னு, சரி ஓகே, பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்கிற ஆதவர்ஜுனா இதுல ஒரு லிங்க்ல இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஜான் ஆரோக்கியசாமிக்கு அங்க என்ன வேலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ இது முழுக்க முழுக்க கோரிக்கை கொடுக்க வந்துதான் நாங்க மீட் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள நடந்த சம்பவங்களை எடுத்து பார்க்கும்பொழுது இது அது கிடையாது. விசிகாவுக்கு கொடுக்கிற ஒரு மெசேஜ், ஒரு மிரட்டலான மெசேஜ். பார்த்துக்கங்க, எப்ப வேணாலும் நாங்க என்ன பண்ணுவோம், பாமக உள்ள கொண்டு வரதுக்கு நாங்க தயங்க மாட்டோம். ஒருவேளை பாமக உள்ள வந்தா விசிகா அங்க வெளியேறும் அப்படின்ற ஒரு மெசேஜை தான்
விடுதலை சிறுத்தைகளுக்கு தாவேகா கொடுக்கிறதா இங்க நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனாலதான் புஷி ஆனந்த் அவர்கள் வழியே வந்து என்ன பண்றாரு, பாமக தலைவர் அன்புமணி அவர்களை என்ன பண்றாரு, வருந்தி கூட்டிட்டு போறாரு. பணிவிடை பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் செய்றாரு. ஸோ அந்த அளவுக்கு அந்த கவனிப்பு அப்படின்றது ஏன், எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் அப்படின்றது தான் ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு மெசேஜ் சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினத்துல எந்த அளவுக்கு திமுகவ கடுமையா விமர்சிச்ச திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாரு, திமுக கூட எங்க நட்பு தொடருது அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் சொல்றாரு. இது ஏன் சொல்றாரு, எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, இந்த மெசேஜ் தாவேகாவுக்கு திருமாவளவன் அவர்கள் கொடுக்கிறாரா பதிலடியா அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நாங்க தாவேகா அமைச்சரவையில போய் இடம் பெற்றுட்டோம் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக கூட்டணியில போயிட்டு இணைஞ்சிட்டோம் அப்படின்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. நாங்க என்ன பண்ணோம், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய நாலேஜுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க செஞ்சோம், செயல்பட்டோம் அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய இந்த உறவு நட்பு எப்பவுமே விடுதலை சிறுத்தைகளோட இணக்கமா இருக்குது அப்படின்றத அழுத்தம் திருத்தமா விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் இங்க சொல்றாரு. ஏன் இதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திருமாவளவனுடைய அதை விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை கோட்பாடுல முக்கியமானது ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக இருக்கிற இடத்திலையும் பாமக இருக்கிற இடத்துலயும் ஒருபோதும் இவங்க இருக்க மாட்டாங்க. அந்த ஸ்டாண்ட்ல எப்பவுமே உறுதியா இருக்கிறவர் ஐயா திருமாவளவன் அவர்கள் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த தப்ப நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா, அது முதல் தப்பு. பாஜகவும் பாமகவும் இருக்கிற கட்சியோட நாங்க கூட்டணியில இருக்க மாட்டோம் அப்படின்றது இவங்களுடைய ஸ்டாண்டா இருந்தது. இன்னும் சொல்லப்போனா, ஐயா ராமதாஸ் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக திமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போ அழுத்தம் திருத்தமா கூட திருமாவளவன் அவர்கள் சொன்ன கருத்து இதுதான். பாமக தலைவர் அன்புமணி அவர்களோ இல்ல ஐயா ராமதாஸ் அவர்களோ யாரோ இங்க திமுக கூட்டணிக்கு வந்தா நாங்க அடுத்த செகண்ட் வெளியேறுவோம், தயங்க மாட்டோம் சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்தாரு. சோ இந்த காரணத்துக்காக கூட திமுக ஐயா ராமதாஸ் அவர்களை ஏற்றுக்கொள்ளல கூட்டணிக்குள்ள அப்படின்னு கூட பேச்சுகள் அடிபட்டது. சோ அந்த அளவுக்கு தன்னுடைய கொள்கை கோட்பாடுல உறுதியா இருக்கிறவர் திருமாவளவன் அவர்கள். சோ அப்படி இருக்கும் பொழுது பாமக இப்போ தாவேகா கூட்டணிக்குள்ள வந்தா ஆட்டோமேட்டிக்கா விடுதலை சிறுத்தைகள் வெளியேறும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. நேற்று தினத்துல புஷி ஆனந்த் அவர்களுடைய செயல்பாடுகள் இங்க விசிகாவுக்கு கொஞ்சம் சுணுக்கங்கள் ஏற்பட்டது, மனவேதனைகளை கொடுத்தது அப்படின்னு தான் பார்க்கணும். அன்புமணி அவர்கள் நார்மலா ஒரு கோரிக்கை முன்வைக்க வராரு அமைச்சர்கிட்ட. அப்படி இருக்கும்போது ஏன் அமைச்சர் வாலண்டியா போயிட்டு என்ன பண்ண வழியே அவரை வந்து வரவேற்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அமைச்சருக்கான சேர்ல உட்காராம அவரு பக்கத்துல எதுக்கு உட்காரணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. சோ இதெல்லாம் சுத்தி வச்சு பார்க்கும்பொழுது பாமக தாவேகா கூட்டணிக்குள்ள வரதுக்கு ஒரு சாதகமான சூழல் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க முன்வைக்கப்படுது. அதனால விசிகா இப்ப என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா, நாங்க திமுகவை விட்டு விலகல, நாங்க எப்பவுமே அவங்க கூட நட்போட தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. ஒருவேளை விசிகா இது தாவேகாவுக்கு கொடுக்கிற மெசேஜா அப்படின்றது கூட நம்ம எடுக்கலாம். ஒருவேளை நீங்க பாமக உள்ள கொண்டு வந்தா நாங்க வெளியேறுவோம் அப்படின்ற ஒரு கருத்தை இங்க முன்வைக்கிறாங்களா அப்படின்றதுக்கு இல்ல. ஒருவேளை இவங்க வெளியேறினா இடதுசாரிகள் எல்லா போன்றவர்களா வெளியேறுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. சோ விடுதலை சிறுத்தைகள் இங்க தனித்து விடப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளுக்கும் தாவேகாவுக்கும் உள்ள ஒரு மறைமுகமான சண்டை போயிட்டு இருக்கு, ஒரு அதிகார சண்டைகள் போயிட்டு இருக்கு. விசிகா பயங்கரமான டிமாண்டுகள் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இருக்கு. ஆணவ படுகொலைக்கு சட்டம் இயற்றணும் அப்படின்ற ஒரு நெருக்கடியும் இங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து தாவேகாவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மறைமுகமான சண்டைகள் இங்க போயிட்டு இருக்கு. சோ இதனாலதான் பாமகவுக்கு வழியே வந்து தாவேகா இந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது விசிகாவுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ். எப்ப வேணாலும் பாமகவை நாங்க உள்ள கொண்டு வந்துருவோம், நீங்க கொஞ்சம் வாழை சுருட்டிட்டு இருங்க அப்படின்னு ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்குறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகமும் இங்க எழும்பதா இருக்குது. ஸோ அரசியலுக்குள்ள வந்துட்டாருங்க விஜய் அவர்கள். இதுக்கப்புறம் தானே எல்லாமே கத்துக்கணும். நான் ரொம்ப கிளீனு டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றதெல்லாம் இங்க நடக்கவே நடக்காது. பல உள்ள வேலைகள் நடக்கதான் செய்யும். எல்லாத்தையும் பொத்தம்பொதுவா நீங்க பேச்சு வாக்குல கொடுத்துட்டு வரலாம். மக்கள் உங்க பேச்சை நம்பிட்டு இப்ப கூட என்ன பண்றாங்க, யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாருமே. விஜய் அப்படி சொன்னாரே இப்படி சொன்னாரே ஆனா ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஸோ விசிகா எப்ப வேணாலும் தாவேகா அமைச்சரவையிலிருந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆதரவுகள் வாபஸ் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ திருமாவளவன் அவர்கள் திமுகவை எந்த அளவுக்கு கடுமையா விமர்சித்தாரோ அட் சேம் டைம் இன்னைக்கு திமுகவோட எங்க நட்பு தொடரும் அப்படின்ற ஒரு மெசேஜை கொடுத்திருக்காரு. இப்போ தாவேகா என்ன முடிவு எடுக்க போறாங்க, என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தி கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.